ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலை பெருமாளுக்கு அதாவது மூலவருக்கு டெய்லியும் நடக்கக்கூடிய சேவாக்கள் நிறைய இருக்கு. அந்த சேவாக்கள்ல பக்தர்கள் ஆகிய நாம எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது, இதுக்கு எப்படி நம்ம வீட்ல இருந்தே புக் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன் இருக்கு, என்னென்ன சேவால பக்தர்கள் நாம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது போல திருமலை தரிசனத்துல உங்களுக்கு தெரியாத தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய பேர் திருமலைக்கு தரிசனம் போகணும் அப்படின்னாலே நம்மளோட மைண்டுக்கு வரக்கூடியதே 300 ரூபா தரிசன டிக்கெட்டா நம்ம புக் பண்ணிடணும், அப்பதான் நம்மளால போயிட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு வர முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டு நிறைய பேருக்கு இருக்கு. அதுவும் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நம்மளோட டெலிகிராம்ல நிறைய நண்பர்கள் திருமலையில இருக்கக்கூடிய எத்தனையோ வகையான தரிசன டிக்கெட் எல்லாமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா இதை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷனை நான் வீடியோவா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டன்டான அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம எந்தெந்த சேவாவுக்கெல்லாம் பக்தர்கள் அலோவ் பண்றாங்க அப்படின்ற தகவலை பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சுப்ரபாத சேவா. இது மார்கழி மாசம் தவிர மீதி எல்லா நாளுமே நடக்கக்கூடிய ஒரு சேவா. இந்த சேவாவுக்கு பக்தர்கள் அலோவ்டு தாங்க. அர்ச்சனா, தோமாலா, அஷ்டதலபாத பத்மாராதனா, பூராபிஷேகம், மேல்சாத்து வஸ்திரம், திருப்பாவாட சேவா. ஸோ இந்த சேவாக்களுக்கு மட்டும்தான் மூலவர், இது எல்லாமே மூலவருக்கு நடக்கக்கூடிய சேவாக்கள் தான். இந்த சேவால தான் பக்தர்கள் நாம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம டைரக்டா புக் பண்ணிட முடியுமா அப்படின்னா புக் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட் இந்த எலக்ட்ரானிக் டிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு கீழே தான் இந்த சேவா எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ரோல் பண்ணி நம்ம குலுக்கல் முறையில நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய சேவால நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுல ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் எல்லா சேவாவுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலான்றனால அதுல உங்களுக்கு எந்த சேவா செலக்ட் ஆகுதோ அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ முழுக்க முழுக்க இது நம்மளோட லக்க பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. சில பேருக்கு சீக்கிரமா கிடைச்சிருது, சில பேருக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் கிடைக்குது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யுங்க. ஸோ இது எல்லாமே நான் சொன்னது உங்களுக்கு மூலவருக்கு நடக்கக்கூடிய சேவாக்கள் தான். ஸோ இதுல இந்த சுப்ரபாத சேவான்றது டெய்லியுமே நமக்கு இருக்கும், ஆன்லைன் ஆஃப்லைன். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன், ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே. ஸோ இதுல ரெண்டுமே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆன்லைன் அப்படிங்கறது நம்ம வீட்ல இருந்தே புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் அப்படின்றது நம்ம டைரக்டா போயிட்டு பண்ற மாதிரி இருக்கும். இதோட புக்கிங் ப்ரொசீஜர் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு நபருக்கு 120 ரூபா. ஸோ 2 பேர் அப்படின்னா நம்ம 240 ரூபா பே பண்ணணும் செலக்ட் ஆனோம் அப்படின்னா. ஆன்லைன்ல ஒரு 250ல இருந்து 270 டிக்கெட் வரைக்கும் ஓபன் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. ஆஃப்லைன்ல பொறுத்த வரைக்கும் 50 கவுண்டிங் தான் இருக்கும். இது உங்களுக்கு மார்கழி மாசம் தவிர மீதி எல்லா மாசமுமே இந்த சேவா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது அர்ச்சனா, தோமாலா. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்கள்ல நம்ம பக்தர்கள் அலோவ் பண்றாங்க. ஸோ இந்த 3 நாள்ல நம்ம எந்த நாள் நம்ம செலக்ட் ஆகிறோமோ அதை பொறுத்து நம்ம பே பண்ணணும். ஒரு ஆளுக்கு 220 ரூபா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இது ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும், ஒரு டிக்கெட் பாத்தீங்கன்னா 10 டிக்கெட்ல தான் ஓபன் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 10, ஆன்லைன்ல 10, ஆஃப்லைன்ல 10, மொத்தமா 20 நபர்கள் அப்படின்ற மாதிரி. அர்ச்சனாவும் சேம் அதே மாதிரி தான். அதுவும் செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாள்ல தான் பக்தர்களுக்கு அலௌடு. ஸோ இதுவுமே சேம் 220 ரூபா தான். இது ஆன்லைன்ல 10, ஆஃப்லைன்ல 10 அந்த மாதிரி ஓபன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில சேவாக்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே ஓபன் ஆகும். அதுல சுப்ரபாத சேவா, தோமாலா, அதே மாதிரி அர்ச்சனா. ஸோ இது ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன்லயும் உங்களுக்கு இருக்கு. ஆன்லைன்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய சேவா அப்படின்றது அஷ்டதலபாத பத்மாராதனா அப்படிங்கிற சேவா தான். இது நமக்கு ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். மொத்தமாவே ஒரு நாளைக்கு 60 அப்படின்ற மாதிரி கவுண்டிங்ல கொடுப்பாங்க. ஒரு நபருக்கு 1250 ரூபாய். ஒரு லாகின்ல நீங்க 2 பேருக்கு பண்ணி 2 பேரும் செலக்ட் ஆனீங்கன்னா நம்ம 2500 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். இது செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நடக்கும். இது ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த பூராபிஷேகம், மேல்சாத்து வஸ்திரம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு பாத்தீங்கன்னா அது இல்லாம திருப்பாவாட சேவா. திருப்பாவாட சேவா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு 850 ரூபாய். உங்களுக்கு 25 டிக்கெட்ஸ் ஓபன் பண்றாங்க டிப்ல. அதே மாதிரி மேல்சாத்து வஸ்திரம், பூராபிஷேகம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங்ல யாராவது கேன்சலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பொறுத்து உங்களுக்கு கோட்டா ஓபன் ஆகும். இந்த பூராபிஷேகத்துக்கு ஒரு 5ல இருந்து 8 டிக்கெட்டுக்குள்ள ஆஃப்லைன்ல ஓபன் ஆகுது. இதுவே மேல்சாத்து வஸ்திரமா இருந்துச்சுன்னா ஒரு 2 அப்படின்ற கவுண்டிங்ல தான், அதாவது 1 இல்லைன்னா 2 அந்த மாதிரி கவுண்டிங்ல தான் ஓபன் பண்ணுவாங்க. ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் அந்த மாதிரி.
இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் மேல்ஜாத்து வஸ்திரத்துல கப்பலா தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பூராபிஷேகத்துக்கு ஒரு நபர் செலக்ட் ஆனோம் அப்படின்னா 750 ரூபாய் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். மேல்ஜாத்து வஸ்திரம் 12,250. இதுல 2 பேர் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்ப நான் சொன்ன திருப்பாவாடா அதே மாதிரி உங்களுக்கு மேல்ஜாத்து வஸ்திரம் பூராபிஷேகம் இதெல்லாம் ஆஃப்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும், ஆன்லைன்ல கிடைக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்ல மட்டும் கிடைக்கிறது அஷ்டதலபாத பத்மாராதனா. ஸோ இப்போ நான் சொன்ன சேவாக்கள்ல ஓரளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எல்லா சேவாவுமே மூலவர் பெருமாளுக்கு செய்யக்கூடிய சேவாக்கள். அதுவும் ரொம்ப பக்கத்துல ஒரு 10 to 15 அடியில அவரை தரிசனம் பண்றதுக்கான வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், எந்த சேவால நம்ம அதிகமான நேரம் எந்த டிக்கெட்ல நம்ம தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து நமக்கு வந்து வெள்ளிக்கிழமையில நடக்கக்கூடிய அபிஷேகத்துல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வியாழக்கிழமைகள்ல ஆஃப்லைன் லக்கி டிப்ல இந்த பூராபிஷேகம் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க, இது நீங்க அந்த லக்கி டிப்ல செலக்ட் ஆனீங்கன்னா மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மேல்சாத்து வஸ்திரம் பூராபிஷேகம் இது ரெண்டும் வெள்ளிக்கிழமை நடக்கும். இதுல நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரம் சாமியை வந்து உட்கார்ந்து பார்க்கலாங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியும். திருப்பாவட சேவா வியாழக்கிழமைகள்ல வந்து நடக்கும். அதுக்கு புதன்கிழமைகள்ல ஆஃப்லைன் லக்கி டிப்ல உங்களுக்கு வந்து இந்த லக்கி டிப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம வியாழக்கிழமைகள்ல திருப்பாவட சேவா வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சேவா பத்தின டீட்டெயில்ஸும் அதே மாதிரி இதுக்கு எவ்வளவு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும், எத்தனை பேர் அலௌடு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து வீக்லி நடக்கக்கூடிய சேவாக்களும் அதுக்கான பிரசாதங்கள் வந்து என்ன கொடுக்குறாங்க, எத்தனை பேர் அலௌடு, என்ன டைமிங் அப்படின்றத இந்த இமேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். எல்லாத்துக்குமே வந்து ஸ்மால் லட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. இதுல திருப்பாவட சேவாவுக்கு வந்து 850 ரூபாய் பே பண்ணோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா நம்ம 2 பேத்துக்கான அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். மேல்சாத்து வஸ்திரத்துக்கு நான் முன்னாடி சொன்ன அதே அமௌண்ட் தான், 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பூராபிஷேகத்துக்கு ஒரு ஆள் தான். ஸோ அதுக்கு 750 ரூபாய். 2 பேர் செலக்ட் ஆனோம்னா நம்ம வந்து 1500 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். சில சேவாஸ்ல வந்து கிட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க, அதாவது குழந்தைங்களை அலோவ் பண்ணுவாங்க. சில சேவாஸ்ல அலோவ் பண்றது இல்ல. இதுல ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும் அர்ச்சனா தோமால சேவாவுக்கு நீங்க செலக்ட் ஆகுனீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்ற சேவாஸ்க்கு நம்ம வந்து கூட்டிட்டு போகலாம். இதுக்கு அடுத்தது நம்ம இந்த சேவாக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஆன்லைன் ப்ரொசீஜர் ஆஃப்லைன் ப்ரொசீஜரை பார்க்கலாம். ஆன்லைன்ல இந்த டிப்புக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். இதுல இருக்க ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஏன் வந்து அப்படின்னா இது வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் போது மட்டும்தான் இந்த வெப்சைட்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இது டிடிடியோட கேலண்டர். ஒவ்வொரு மாசமும் 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்ல ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு கீழே இருக்கும், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க வீட்ல இருந்தே புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து திருமலைக்கு போகணும் இல்லை, வீட்ல இருந்தே கூட ட்ரை பண்ணலாம். இதுல மொத்தமா உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4 சேவா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது 20ஆம் தேதி இதோட லைவ் டிப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருந்துச்சுன்னா 19ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகும். முன்ன பின்ன ஒரு நாள் இருக்கும், ஆனா இதுதான் டைம் ஷெடியூல். இதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா 2 டேஸ்க்குள்ள பேமெண்ட் வந்து பண்ணணும். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தாங்க, அதுக்கு எதுவும் நம்ம பே பண்ண தேவையில்லை. செலக்ட் ஆனாதான் வந்து பே பண்ணணும். செலக்ட் ஆகி நீங்க பே பண்ணும்போது உங்களோட போட்டோ, ஒருத்தருக்குன்னா ஒருத்தரோட போட்டோ, 2 பேர்னா 2 பேரோட ஆதார் போட்டோவை நீங்க அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆப்ல வெப்சைட்ல நம்ம தாராளமா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஒரு சேவா வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல 2 சேவா நீங்க வேணா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல எல்லா சேவாவும் நீங்க செலக்ட் பண்ணி கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பொறுமையா 2 நாள் டைம் இருக்கு, நீங்க தாராளமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். இது வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ராசஸ், ஓகேங்களா? ஸோ இந்த சேவாஸ்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் ஆப்ஷன். அதுக்கு அடுத்தது ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஒவ்வொரு நாளுமே திருமலையில சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ஜிதம் கவுண்டர், இந்த கவுண்டர்ல உங்களுக்கு லக்கி டிப்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே தான் வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இது ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போவீங்க இல்லையா, சிஆர் ஆஃபீஸ் அங்கதான் இருக்கு. இங்கே தான் நம்ம வந்து ஆன்லைன்ல புக் பண்ண ரூமும் வந்து ஸ்கேன் பண்ண போவோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல பக்கத்துலேயே தான் இருக்கு ஆர்ஜிதம் கவுண்டர். இந்த கவுண்டர்ல நீங்க டைரெக்டா போயிட்டு காலையில 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். க்ரௌட் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். க்ரௌட் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 hour 45 minutes தான் ஆகும். அதுக்கு அடுத்து இந்த டெய்லி நடக்கக்கூடிய சேவாஸ், அதாவது அடுத்த நாள் நடக்கக்கூடிய சேவாவுக்கு முதல் நாள் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல மேக்சிமம் நமக்கு வந்து
சுப்ரபாத சேவா வந்து இருக்கும். அதுக்கடுத்து நீங்க வியாழக்கிழமைனா புதன்கிழமை போறீங்கன்னா திருப்பாவாடை சேவா. இதுவே வியாழக்கிழமை அப்படின்னா உங்களுக்கு பூராபிஷேகம், மேல்சாத்து வஸ்திரம் இந்த மாதிரி அடுத்த நாள் நடக்கிற ஸ்பெஷல் சேவாஸ் வந்து நமக்கு புக்கிங்ஸ் வந்து இருக்கும். இதுல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு மொபைல் நம்பர், உங்களோட ஆதார் இருந்தா போதும். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ல மேக்ஸிமம் நம்ம 2 பேருக்கு பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல நம்ம எல்லா சேவாவும் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு சேவா தான் பண்ண முடியும். அது நீங்க வந்து சுப்ரபாத சேவானா அதுதான் பண்ண முடியும். பூராபிஷேகம்னா அதுதான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க குறிப்பிட்ட சேவானா அது மட்டும் தான் பண்ண முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட சேவாக்கள் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஈவினிங் 5 மணியோட க்ளோஸ் பண்ணிட்டு 5:30 மணிக்கு மேல லைவா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீன்ல லைவ் டிப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது பார்க்கறனா பார்க்கலாம். இல்லன்னா நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வரும். நீங்க செலக்ட் ஆகல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து அனுப்பிடுவாங்க. இப்போலாம் என்ன பண்றாங்கன்னா, செலக்ட் ஆகுறவங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்கான லிங்க்கும் அதிலே அனுப்பிடுறாங்க. நீங்க அதை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் ஷாப்ல அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அடுத்த நாள் சேவால பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி உங்களால பே பண்றதுல ட்ரபிளா இருக்கு அப்படின்னா, நம்ம திரும்ப சிஆர் ஆஃபீஸ் கிட்டே வந்து அதுக்கான பேமெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆஃப்லைன்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இருக்கிறதுல முக்கியமான விஷயம். ஆஃப்லைன்ல வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதே மாரி உங்களோட தம் இம்ப்ரஷன் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். வேற எந்த ப்ரூஃபும் அக்செப்ட் ஆகாது. இதுதான் ஆன்லைன், ஆஃப்லைன்ல நம்ம இந்த சேவால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டே நான் உங்களுக்கு சொன்னேன் வீட்ல இருந்தே ட்ரை பண்ணலான்னு. நீங்க மாசம் மாசம் ஓப்பன் ஆகும்போது வீட்ல இருந்தே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே மொபைல் நம்பர்ல கிடைக்கலன்னா வேற மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி மாத்தி மாத்தி ட்ரை பண்ணுங்க. லக் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்லயே நம்ம இந்த வீடியோஸ ரெகுலரா ஷேர் பண்ணனால நெறைய பேர் செலக்ட் ஆகியிருக்கும்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து அந்த டிப் நடக்கும்போதே எனக்கு வந்து சொல்லுவாங்க. இன்னும் இந்த விஷயம் நெறைய பேருக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ வந்து இன்னும் நெறைய விஷயங்கள ஆட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு அடுத்து இது 2லயுமே ஆன்லைன், ஆஃப்லைன் 2ல நீங்க எதுலயாவது ஒண்ணு செலக்ட் ஆயிட்டீங்க, சேவா பார்த்துட்டீங்கன்னா, திரும்ப உங்களோட ஆதார் கார்ட யூஸ் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 180 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். ஸோ இதுதான் இதுல இருக்க முக்கியமான ரூல்ஸ். ஸோ இந்த சேவாக்கள்ல தாங்க நம்மள வந்து திருமலையில இருக்க மூலவர நம்ம வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த சேவாலயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. எலக்ட்ரானிக் டிப் மூலமா தான் கிடைக்கும். இதுவே நீங்க வந்து மலையப்ப சுவாமிகளுக்கு, தாயாருக்கும் நடக்கக்கூடிய சேவானா, நம்ம ஆன்லைன்ல கூட ஒரு மாசமும் வந்து புக் பண்ண முடியும். ஆஃப்லைன்லயும் லக்கி டிப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுலயும் பண்ணலாம். பட் நான் மூலவர வந்து குலசேகரப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படி வரைக்கும் போய் பார்க்கணும். அவருக்கு நடக்கிற சேவையில நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இதுதான் ஆப்ஷன். முயற்சியோட ட்ரை பண்ணுங்க. திருமலைக்கு நீங்க ஒவ்வொரு டைமும் போகும்போதும் கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா, ஆர்ஜிதம் கவுண்டர்ல போயிட்டு ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய பேருக்கு ஆன்லைன்ல கிடைக்காதவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணும்போது கிடைச்சிருக்கு. ஸோ அதனால வீக் டேஸ்ல போறீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு நார்மலா இருக்கும். அந்த டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன சேவாக்கள்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் நம்மளோட சேனல் பார்க்கக்கூடியவங்க எந்த சேவால இதுக்கு முன்னாடி செலக்ட் ஆகி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்றது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மேபி அடுத்து அதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட்ஸும் பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.